நமக்கு சீட் இல்லாம போயிடும். ஜப்பான்ல என்னதான் இருந்தாலும் வந்து லைன்ல தான் ஏறுவாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியும் உள்ள ஏறினா எனக்கு ஒரு சீட் இருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ப்ரெஷர். அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல, லிமிடெட் ஆளுங்களுக்கு தான் கொடுக்குறது. இதனால நடக்கிற ப்ரெஷர், ரைட்? இதனால புவர் சானிடேஷன் ஆகுது, இன்அடிக்வேட் ஹெல்த் கேர் இருக்கு, இன்சஃபிஷியன்ட் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பாவர்ட்டி லீட்ஸ் டு ஹையர் பர்த் ரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கீழே பார்க்கலாம். லேக் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி என்னன்னா 4 பெண் குழந்தைங்க, கடைசி ஒரு பையன் தம்பி. ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக மிச்சம் 3 பேர் வந்து வேலைக்கு போவாங்க. ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிருச்சுன்னா அடுத்து மிச்சம் இருக்காங்க. இப்படியே வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இது பண்றாங்க. பட் தட் இஸ் ராங் ஆக்சுவலி. டியர் குரூப் 2 மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ், 1 வீக் இருக்கு நமக்கு. நம்ம மெயின்ஸ் கொஸ்டின் பிளஸ் கான்செப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துருக்கோம், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ பார்த்துருக்கோம். அண்ட் அதே வரிசையில் இன்னைக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து பாவர்ட்டி பார்க்க போறோம். நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் கேட்டிருந்தீங்க, கீழே டைப் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தமிழ் சொசைட்டி கேட்டிருந்தீங்க. அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் அடுத்து வந்துட்டே இருக்கு. அடுத்த வீடியோ நானோ டெக்னாலஜி பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டா ஒரு 4-5 ஸ்லைட்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் அண்ட் தென் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதுவும் கொஸ்டின் ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறோம். ஒரு 3 டெம்ப்ளேட் ஆன்சர்ஸ் எழுதி அதை நீங்க பார்த்துட்டு அதுல இருந்தே நீங்க சைட் ஹெட்டிங் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் எலாபரேட்டிவா தான் கொடுத்துருப்பேன், பட் அதை நீங்க இன்னும் ஷார்ட்டா எடுத்துக்கலாம். இது ஒரு ரெகுலரா ஒரு பெரிய பிடிஎஃப் நீங்க ரீட் பண்ணிட்டு அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல பண்ணாம நாங்களே ஒரு கட் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பிளக் அண்ட் பிளே மாதிரி கொடுக்குறோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பணும், அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்க கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பர் 6369800200 இந்த நம்பர் நீங்க என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணா அதுல நான் உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லுவோம். டெம்ப்ளேட்ல என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ், நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம். ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவர்ட்டி சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியான்னு உங்களுடைய சிலபஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாவர்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அது என்ன கிளியரா சொல்லுது அப்படின்னா மணி மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா பாவர்ட்டில இருந்து வெளியே எஸ்கேப் ஆயிட்டீங்கிறது கிடையாது. அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், யூ ஷுட் ஹேவ் சாய்ஸ் அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். டீசென்ட் லைஃப் வந்து லீட் பண்றது. ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு காசு வேணும் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். வாங்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்தது தான் இந்த பாவர்ட்டி அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல. அண்ட் பாவர்ட்டில இருந்து நம்ம வெளியே வர்றது வந்து இட் இஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து மக்கள்னாலே வெளியே வர முடியல அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஷுட் பி அவுட் ஆஃப் திஸ் பாவர்ட்டி. டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி பாருங்க. அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி அப்படின்னு வந்து நீங்க 3 கிளாஸிஃபை பண்ணலாம். அப்சல்யூட் பாவர்ட்டினா எதோடையுமே கம்பேரிசனே கிடையாது. உங்களால இதை பண்ண முடியுதா முடியல, தட் இஸ் அப்சல்யூட் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டினா when compared to others நல்ல ஒரு டீசென்ட் லைஃப் வாழ்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்க பாவர்ட்டியில இருக்கீங்களா இல்லையா, தட் இஸ் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ரூரல் பாவர்ட்டி நிறைய பிரச்சனைகள் இப்போ ரூரல்ல இருந்தா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து வாய்ப்புகள்ல இருந்து எல்லாமே கம்மியாகும். அதனால வந்து பாவர்ட்டி கீழே நம்ம இருக்கிறது. இதுல ரூரல் பாவர்ட்டியை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா காசஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், லேக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருமே ஃபார்ம்ல தான் இருக்கணும். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. 10 பேர் வேலை பார்க்கணும், 20 பேர் அதிலே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. லேக் ஆஃப் பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட், கிராமத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி. இன்ஃபிளேஷன், நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பணவீக்கத்தோட கம்பேர் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அதெல்லாமே கம்மியா இருக்கும். லோ ப்ரொடக்டிவிட்டி, டெக்னாலஜி இல்லாதனால லோ ப்ரொடக்டிவிட்டி, ஸ்கில் இல்லாதனால லோ ப்ரொடக்டிவிட்டி, அன்இக்குவல் பெனிஃபிட் ஆஃப் growth. ரூரல்ல வந்து நம்ம சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது growth கம்மியா தான் இருக்கு. இன்னும் நிறைய ஃபேக்டர். சோஷியல் ஈவல்ஸ்ல நம்ம கேஸ்ட் சிஸ்டம் கொண்டு வரலாம். மெஷரிங் பாவர்ட்டி, பாவர்ட்டி வந்து மெஷர் பண்றது வந்து பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்கம் இல்லாம எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஒன்னு புவர் இல்ல நான் புவர், இதுல இத்தனை கிளாசிபிகேஷன் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்ல. பாவர்ட்டிக்கு மேல இருக்குமா, பாவர்ட்டி கீழே இருக்குமா. பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பர்டிகுலர் நம்ம பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து பணத்தை வச்சு நம்ம பாவர்ட்டியில இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கடுத்து கேலரிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பல கமிட்டி ஒன்னொன்னு சொல்லும் பாவர்ட்டியில எனக்கு கீழே இருக்கமா இல்ல மேல இருக்கமா அப்படிங்கிறது. அதான் இதில் நீங்க பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் குரூப் 1962ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல 20 ரூபாய் 25 ரூபாய் 25 ருபீஸ் ஒன்னு வந்து ரூரலுக்கு, இன்னொன்னு அர்பனுக்குன்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேல அவங்க ஏர்ன் பண்றாங்க ஒரு நாளைக்கு பர் மந்த் இது ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்க பாவர்ட்டி லைனுக்கு மேல இருக்காங்கன்னு அர்த்தம். செகண்ட் பாருங்க, 1971ல தண்டேத்கர் அண்ட் ராத் கமிட்டி இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, கேலரிஸை பேஸ் பண்ணி சொன்னாங்க. 2250 கேலரிஸ் பர் டே வந்து எடுத்துக்கிற முடியுது அப்படின்னா ஹிஸ் அவுட் ஆஃப் த பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 15 ருபீஸ் 22.5 ருபீஸ்னு வந்து எஸ்டிமேட்ஸும் கொடுத்திருந்தாங்க, அதாவது ரூபாயை வச்சும் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இஸ் வைகே அலக் கமிட்டி. இதுல ஆவரேஜ் கேலரி கன்சம்ஷன் வந்து தண்டேத்கர் ராத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாறி இருக்கும். அதுல வெறும் 2250 கொடுத்திருப்பாங்க. இதுல அர்பன் ரூரல் ரெண்டுக்கும், ரூரலுக்கு 2500 அர்பனுக்கு வந்து 2100 கொடுத்திருப்பாங்க, ருபீஸும் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் லக்டவாலா எக்ஸ்பர்ட் கமிட்டி 1993 பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷனல் நீட்ஸ். கேலரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் நியூட்ரிஷன் கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான்
லக்டாவாலா கமிட்டி. இதுல முக்கியமா வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டெண்டுல்கர் எக்ஸ்பர்ட் கமிட்டி. அந்த டெண்டுல்கர் எக்ஸ்பர்ட் கமிட்டியே வந்து டெண்டுல்கர் எக்ஸ்பர்ட் ரிவிஷன் கமிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல அந்த ரிவிஷன்ல வந்து கேலரி, புரோட்டீன், ஃபேட் இன்டேக் இதையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஒரு நாட்டு மக்கள் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்களா இல்லையாங்கிறது எவல்யூஷன் எப்படி எவால்வ் ஆயிருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத இந்த கமிட்டிஸோட நேம் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, ரீசன்ட் பாவர்ட்டி எஸ்டிமேஷன் மெத்தட். இப்போ லாஸ்ட் பிளானிங் கமிஷன் 2012 2013 வரைக்கும் இருந்துச்சு பாத்தீங்களா, நித்தி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டெண்டுல்கரோட பாவர்ட்டி லைன் நம்ம லாஸ்டா பார்த்தோம்ல, அதை மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டா 22-23 ஸ்டேட் பேங்க் வந்து பாவர்ட்டியில எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 4.5% to 5%. நேஷனல் NSSO நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் என்ன சொல்லுதுன்னா இப்போ 5% கீழே தான் பாவர்ட்டி லைன் கீழே மக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த பிரசன்டேஷன் எல்லாம் நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அடுத்து ஹேண்ட் ரிட்டன் இது நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, காசஸ் ஆஃப் பாவர்ட்டி. இந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணாலே புரியும். ட்ரெயின் ஆஃப் வெல்த், பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க, ரூரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அர்பன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் போயிருச்சு, லேண்ட் ரிஃபார்ம் வந்து ப்ராப்பரா பண்ணல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம். இதெல்லாம் வந்து காசஸ் ஆஃப் பாவர்ட்டி, ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ். இதே சோஷியல் ரீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலிட்ரஸியா இருக்கலாம், கேஸ்ட் சிஸ்டம்னால வந்து எக்ஸ்க்ளூஷனா இருக்கலாம், அண்ட் ரூரல் இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் சோஷியல் ரீசன். நீங்க எக்ஸாம் எழுதும்போது அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்டா இருந்தா நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்ஸ். மெயின்ஸ்ல அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுவும் TNPSC-ல. அடுத்து காசஸ் ஆஃப் பாவர்ட்டில எக்கனாமிக் ரீசன்ஸ் பாருங்க. லோ பேயிங் ஜாபா இருக்கலாம், கேபிட்டல் இல்லாம இருக்கலாம், ஸ்கில் இல்லாம இருக்கலாம், அண்ட் அக்ரிகல்ச்சர்லயே வந்து வேலைக்கு போயிட்டு நான் ஃபார்ம் ஜாப்ஸ் இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் எக்கனாமிக் ரீசன்ஸ். பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் பாருங்க, கரப்ஷன் நமக்கு தெரியும். இப்போ மக்களுக்கு போறதே போய் சேர்றது இல்ல, லீக்கேஜஸ் இருக்கு, அண்ட் டிரான்ஸ்பரன்சி இல்ல. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரீசன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் இல்ல, அதனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு மூவ் ஆகிறேன். இதெல்லாம் நீங்க எழுதலாம். என்னன்னா 2023 மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 135 மில்லியன் மக்கள் வந்து என்ன ஆயிருக்காங்க 2015-16ல இருந்து 1921 வரைக்கும் பாவர்ட்டி லைன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இதை நீங்க எங்கேயாவது கோட் பண்ணலாம். அண்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி பண்றாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எய்ம்ட் அட் பாவர்ட்டி alleviation. என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, growth oriented approach. சிம்பிளா பிளானிங் கமிஷன் என்ன தெரியுமா யோசிச்சாங்க, growth அதிகமா நம்ம நாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த growth வந்து கடைநிலை மக்கள் வரைக்கும் போய் சேரும் அப்படின்னு நினைச்சாங்க. அத பட் இட் இஸ் நாட் ட்ரிக்லிங் டவுன் டு த புவர். மேல்தட்டு மக்கள் வந்து மேல்தட்டு மக்களாவே இருக்காங்க. ரிச் கெட்ஸ் ரிச் அண்ட் புவர் கெட்ஸ் புவர்ங்கிற மாதிரி வந்து எக்ஸாக்ட்லி நாட் ட்ரிக்லிங் டவுன். அதுதான் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். இயர் பாருங்க, 50s இருந்து 60s வரைக்கும் இல்ல தேர்ட் 5-year பிளான் அதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் ரியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இல்ல இது ட்ரிக்கிள் டவுன் ஆகல அப்படின்னு. அப்புறம் சின்ன சின்னதா மைன்யூட்டா பண்ண ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு விஷயமும். இதுல ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், பேரே உங்களுக்கு தெரியுது. 1980sல ஒன் ஆஃப் த ஆன்டி பாவர்ட்டி மெஷர் அதை கொண்டு வந்தாங்க. அடுத்து இதோடைய ஒரு நல்ல ஒரு பெட்டர் வெர்ஷன் தான் வந்து நம்ம MG நரேகான்னு பார்ப்போம், ஜென்ரலா படிச்சிருப்பீங்க. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பார்த்திருப்பீங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஸ்கர் யோஜனா. ரோஸ்கர்னா வேலை வாய்ப்புன்னு அர்த்தம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு புவர், அதாவது ரூரல்ல இருக்கிற எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு புவர் என்ன பண்ணணும்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ், சின்ன ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி ரெடி பண்ணி அதுல இன்னும் யூத்தை வந்து என்ன பண்ணணும், வேலைக்கு அமர்த்தணும் அப்படிங்கிறது அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஸ்கர் யோஜனா. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வர்ண ஜெயந்தி ஷஹாரி ரோஸ்கர் யோஜனா. இதை தான் தீன் தயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்னு மாத்தினாங்க. அதுலயே வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் அண்ட் தென் நேஷனல் அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரைட். அடுத்து நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், 100 நாள் வேலை திட்டம் தமிழ்ல சொல்லுவாங்க. அன்ஸ்கில்டு லேபர் ஒரு வருஷத்துக்கு 100 நாளாவது வேலை கொடுத்துருக்கணும். வேலை செய்ய ரெடியா இருக்காங்க அப்படின்னு ஐடி கார்டு வச்சிருக்காங்கன்னா வேலை கொடுத்தே கொடுக்கணும் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் நம்ம அடுத்து பார்ப்போம். இதுலயும் நான் ஒரு சில ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசிங்க்கு, ஹெல்த் கேருக்குலாம் வந்து தனித்தனியா ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு பாவர்ட்டி alleviation ப்ரோக்ராம்ஸ் வருவோம். சீஃப் மினிஸ்டர்ஸ் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து புவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த், ஹவுசிங், எஜுகேஷன் இது எல்லாமே கொடுக்கணும். அதுதான் அப்ஜெக்டிவ். அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். நம்ம தீன் தயாள் அந்தியோதய யோஜனால வந்து ரூரல் இருந்த மாதிரியே இதுலயும் இது என்ன பண்றாங்க, ஸ்கில்லிங் த ரூரல் புவர் யூத், அதாவது ஸ்கில் செட்டை கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். இதுல வந்து அர்பன்னா உங்களுக்கு தெரியும் சிட்டி, அதுல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டையும் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அதிகம் பண்ணி கொடுக்குறாங்க. சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகள் செய்து கொடுக்குறாங்க. ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம்னு இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாவர்ட்டி alleviation ப்ரோக்ராம், வேலை கொடுக்குறது. இதுல IRDPன்னு இருக்கு பாருங்க, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதுதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். லோன் கொடுப்பாங்க, சப்சிடியும் கொடுப்பாங்க. லோன் இருந்தா கேபிட்டல் இருக்கு, தொழில் வந்து இது பண்ணலாம். அண்ட் ப்ராப்பரா அந்த லோனை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டின லோன்ல வந்து சம் பெர்சன்டேஜ் திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அதுதான் சப்சிடி. இது எல்லாமே வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே.
அண்ட் அடுத்து பாருங்க அதர் ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாடுலேயே பார்க்குறோம். தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம், நெக்ஸ்ட் இஸ் தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்யா யோஜனா, நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கம்பைண்டா தான் கொடுத்துருக்கோம். பட் இதெல்லாம் பாருங்க, மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்குலாம் வீட்டுக்கே போய் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறது. நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், ரொம்ப சூப்பரான ஸ்கீம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் படிக்கணும், அது ரீட்டைன் ஆகணுங்கிறதுக்கு மதிய உணவு திட்டம் மாதிரி மதியம் வரைக்கும் ஒரு குழந்தை வந்து பசியால தான் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு அற்புதமான ஸ்கீம். இதெல்லாம் கூட நீங்க எக்ஸ்ட்ரா எழுதலாம். இதுல ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க இதுல 1-2 நீங்க வந்து மெயின்ஸ்ல நீங்க எழுதலாம். இப்போ பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம்லேயே கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் பாருங்க, என்ன ஆயிருக்கு. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டில இருந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டில 2% கொடுத்துருக்கேன், 2 இயர் கொடுத்துருக்கேன். 2005ல இருந்து 2006 அண்ட் 2019-2021 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 55% மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டில மாட்டிட்டு இருந்த மக்கள் 16.4% வந்து மாறி இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். அடுத்து பாருங்க, அக்ரிகேட் ஸ்டண்டிங்னா வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, வேஸ்டிங் அண்ட் ஸ்டண்டிங் கூட நீங்க படிச்சிருக்கலாம். 48% 5-6ல இருந்தது வந்து 38% மாறி இருக்கு 15-16ல, அண்ட் 19-20ல 35% மாறி இருக்கு. நெட் நேஷனல் இன்கம் 72,805 இருந்தது 14-15ல, 98,374 மாறி இருக்கு 22-23ல. லாஸ்டா பக்கா ஹவுசஸ் 92% இருந்தது 8-9ல, 96% மாறி இருக்கு 20-21ல. ரைட், இது அர்பன்ல. ரூரல் அதே மாதிரி 55 இருந்தது 77% ஆயிருக்கு 20-21ல. இதெல்லாம் நீங்க வந்து கோட் பண்ணலாம், எங்கேயாவது கோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் மேஜர் கன்சர்ன்ஸ். என்னதான் நம்ம பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பண்ணாலும் அதோடைய ரிசோர்ஸ் பத்தல, நிறைய லீக்கேஜஸ் இருக்கு, அதனால மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கன்சர்னா இருக்கு, மேஜர் கன்சர்னா இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் வே ஃபார் என்னென்னலாம் பண்ணலாம். அலோகேஷன் அதிகம் பண்ணணும், லீக்கேஜஸ் செக் பண்ணணும், யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும், அண்ட் தென் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இன்வால்மெண்டோட பண்ணலாம். அடுத்து லோக்கல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை கண்டிப்பா உள்ள இது பண்ணணும், அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா மாறும். என்ஷூரிங் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த புவர் இன் தி ஸ்கீம்ஸ், அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதெல்லாம் ஜென்ரல், பட் ஃபர்ஸ்ட் 3 நான் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். 3 ஹேண்ட் ரிட்டன் கொஸ்டின் டெம்ப்ளேட் மாதிரி உங்களுக்கு இருக்கு, சைட் ஹெட்டிங்ஸோட இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்க ஏதாவது ஆன்சர் எழுதி அனுப்பணும்னாலும் எழுதி அனுப்பலாம் தாராளமா, ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கிற நம்பர்ல. கொஸ்டின் பாருங்க, டு வாட் எக்ஸ்டென்ட் ஹேவ் பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா been effective in addressing the challenges of poverty? Examine the role of political will in successful implementation of these programs. So இப்போ வரைக்கும் பண்ணது எப்படி இருக்கு? பொலிட்டிக்கல் வில், அதாவது ஒரு பொலிட்டிஷியன் நினைச்சாதான் பண்ண முடியும், அது என்ன மாதிரி இருக்குங்கிறத கேட்கறாங்க. கொஸ்டினை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கொஸ்டினுக்கு ஏத்த இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க, சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. இல்ல உங்களுக்கு வந்து சார் நான் 2.5 பேஜ் எல்லாம் என்னால வந்து இந்த கொஸ்டினுக்கு எழுத முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிலவெண்டா இருக்கிற ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அடுத்தடுத்த பேஜ்ல எழுதலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் when you are writing mains. ரைட், இன்ட்ரோடக்ஷன் நான் பெருசா கொடுத்துருக்கேன், நீங்க 3 லைன்ல முடிக்கணும். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. இந்தியா has made notable progress in poverty alleviation. நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும்ல, 2022-23ல 4.5 to 5% தான் என்ன இருக்காங்க, பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க. அண்ட் வேரியஸ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப இருக்கிறதுனால நிறைய பேர் அர்பன் பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி, இந்த வேரியேஷன் எல்லாம் இல்லாம எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது நீங்க கோட் பண்ணலாம் கண்டிப்பா. 2020-23ல குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல வந்து 111th பொசிஷன் இருக்கு இந்தியா. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் விலைவாசி வேற வேற மாதிரி இருக்கு. பட் நம்ம காமனா வந்து பாவர்ட்டி லைன் கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து மாத்தணுங்கிறது. இப்போ ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கீழே ஒரு டாபிக் கீழே சப் டாபிக் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில். இதுல பாருங்க, பிரதான் மந்திரி, அந்த இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. ஓகே, கரீப் கல்யாண் யோஜனா. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீ ஃபுட் கிரைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு. இதுல 80 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து மந்த்லி தே ஆர் கிவிங் திஸ் ஃபுட் கிரைன்ஸ். இதனால என்ன ஆகும், ஃபுட் செக்யூரிட்டி உறுதி செய்யப்படுது. அண்ட் தென் இமீடியட் நீட், உடனடி தேவைகள் எல்லாம் இதனால பூர்த்தி ஆகுது. சாப்பாடு தானே முதல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, பிஎம் ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ் அப்படின்னா வந்து வீடு. ஸோ ரூரல் அர்பன் ரெண்டுலையுமே வந்து பாருங்க 4 crore பக்கா ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, டார்கெட்டிங் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் ஜெனரேஷன் பாருங்க, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகே, எம்ஜி நரேகான்னு சொல்லுவாங்க, 100 நாள் வேலை திட்டம், அதை நீங்க எழுதலாம். அடுத்து ஹெல்த் அண்ட் சானிடேஷன்ல வந்து ஆயுஷ்மான் பாரத், பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது மெயினா என்னன்னா நம்ம தமிழ்நாடுல பின்னாடி எழுதியிருக்கேன், சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரியே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆயுஷ்மான் பாரத், பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா. 5 lakh per family, 55 crore பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் அது. சிமிலர்லி ஸ்வச் பாரத் மிஷன், அதாவது சைக்கலாஜிக்கல் மக்கள் கிட்ட வந்து கிளென்லினஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம். ஸோ பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் 12 crore பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து பில் பண்ணாங்க. இது பத்தல அப்படின்னாலும் வந்து நம்ம வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சைக்கலாஜிக்கலா கொண்டு வந்த ப்ரோக்ராம். ரியலி வெரி குட் ப்ரோக்ராம். நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில குப்பை கலெக்ட் வர்ற இடத்துல ஒரு பாட்டு போடுறாங்க பாருங்க,
அந்த பாட்டே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் அதெல்லாம் இது டெய்லி நீங்க ரிப்பீட்டடா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி சைக்கலாஜிக்கலி அவங்களே என்ன ஆயிருவாங்க ப்ராப்பரா எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் தட்ஸ் ஐடியா பிஹைண்ட் திஸ். நெக்ஸ்ட் ஜல் ஜீவன் மிஷன் தமிழ்நாடுலாம் எப்பயோ வந்துருச்சு. நிறைய அதாவது தமிழ்நாடுகளோட கிராமமும் நீங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற கிராமமும் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அதை இந்த ஜல் ஜீவன் மிஷனே வந்து ப்ரூவ் பண்ணுது. என்ன சொல்றாங்க பாருங்க, 14.5 crore ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பல இருந்தும் இருக்கு இல்லையா? இதனால என்ன ஆகும், கிளீன் வாட்டருக்கு அவங்க ஆக்சஸ் ஆவாங்க அண்ட் ஹெல்த் ரிஸ்க் வந்து கம்மியாகும். இவ்வளவு பெரிய பெரிய சென்டென்ஸ் எழுதாதீங்க, ஷார்ட் சென்டென்ஸ் எழுதுங்க. இவ்வளவு எழுதுறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. முடிஞ்சாலும் நிறைய சப் டாபிக்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சௌபாகிய யோஜனா 2.8 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த மேஜர் ஹெட்டிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டமே இல்லாம, ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டம் இல்லாதனால அவங்களுக்கு டைரக்டா வந்து கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் சேராம இருந்துச்சு. இது மூலமா 52 crore பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க, அதுக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்து பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல என்னன்னா ஃப்ரீ லோன்ஸ் டு ஓவர் 62 lakhs அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு வந்து ஃபார்மல் கிரெடிட் யாருமே கொடுக்க மாட்டாங்க, கந்து வட்டிக்காரங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும்னு கொண்டு வந்ததுதான் பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும். தீன் தயாள் அந்தியோதய யோஜனா, இதுல வந்து ரூரல் அண்ட் தென் அர்பன் வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. பிரிச்சு இதுல என்ன பண்றாங்கன்னா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட், கேஸ் அதெல்லாம் இல்லாம எம்பவர்மெண்ட் பண்ணணும். இதை பண்ணிருக்காங்க. இதுல வந்து 10.04 crore விமனை, 10 கோடின்னு வச்சுக்கோங்களேன், 10 கோடி விமனை வந்து அரௌண்ட் 90 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா வந்து பிரிச்சு அதன் மூலமா ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா பாருங்க, ரிசல்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 25 கோடி மக்கள் escaped from this multi-dimensional poverty in last 9 years. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் வில் இருக்கா, அதனால என்ன ஆயிருக்குன்னு கேட்கறாங்கல்ல, அதனால நீங்க இதை எழுதுறீங்க. அடுத்து பாருங்க, எஸ்டிஜி கோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இதுல வந்து 2030 இருந்து ஆல்மோஸ்ட் பாதி மக்களை, ஹாஃப் ஆஃப் த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வரணும் 2030 இருந்து. இந்த எஸ்டிஜி கோலையும் ஆல்மோஸ்ட் அட்டைன் பண்ண மாதிரி தான் 2030 கண்டிப்பா பண்ணிடுவோம். பாவர்ட்டி டிராப்புக்கு சின்னதா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் எல்லாம் வரைஞ்சு காமிக்கலாம். லோ இன்கம் குரூப்பா இருக்காங்கன்னு வைங்களேன், எஜுகேஷன் கம்மியா இருக்கும், ஹெல்த் கேர் கம்மியா இருக்கும், அண்ட் அதனால அந்த ஹியூமன் கேபிட்டல் அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியா இருக்கும். திருப்பி லோ ப்ரொடக்டிவிட்டி, இதனால அவங்களால காக்னிசன்ஸ் கம்மியா இருக்கும், பிளஸ் வந்து ஒரு ப்ராப்பரா இருக்கிற ஒருத்தவங்க பண்ற மாதிரி வேலைகள் செய்ய முடியாது. திருப்பி இந்த லோ இன்கம் குரூப்லேயே they will fall. திஸ் இஸ் அ விஷியஸ் சைக்கிள். இது நடந்துகிட்டே இருக்கும். இதை கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணி தடுக்கணும். அடுத்து பாருங்க, லோ சேவிங் இருக்கும், அதனால லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதனால லோ எக்கனாமிக் growth இருக்கும். இதுவுமே ட்ராப். இது ரெண்டே வந்து ஒன்று டெவலப்மெண்ட்டுக்கும் ஒன்று growthக்கும் நாங்கள் ஆட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். It will be useful for you in the last minute of the exam. Poverty alleviation programs in தமிழ்நாடு. நீங்க இந்தியா லெவல் எழுதினாலும் தமிழ்நாடு லெவலில் கண்டிப்பா எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சீஃப் மினிஸ்டர் தாய்மானவன் திட்டம், ஹெல்த், ஹவுசிங், எஜுகேஷன் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க மக்களுக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் பாருங்க, ஸ்கில்லிங் த ரூரல் புவர் யூத். ஒன் லைன்ல எழுதினா கூட போதும், நிறைய எழுதுங்க. ஆனா தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஐஆர்டிபியும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். இது இல்லாம அதர் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பிபிடிலே டிஸ்கஸ் பண்ணதுனால நான் மூவ் ஆகி போறேன். கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலவெண்டா எழுதுங்க. மேலெல்லாம் பார்த்துட்டீங்க, தஸ் இது வந்து ஓகே அப்படின்னு கொஸ்டினே திருப்பி எழுதி வைக்கிற மாதிரி கன்க்ளூஷன் எழுதாதீங்க. கன்க்ளூஷன் இங்கே பாருங்க, பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக் growth வந்து கண்டிப்பா இருக்கணும். அண்ட் ஆப்டிமைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஷியன்சி, டெக்னாலஜி, அட்ரஸிங் என்வாயன்மெண்ட் சேலஞ்சஸ், ஸ்ட்ரென்தனிங் சோஷியல் செக்யூரிட்டி நெட்ஸ், இது எல்லாமே இருந்தா எக்கனாமிக், அதாவது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், புவர் மக்களையும் உள்ளடக்கிய ஒரு டெவலப்மெண்ட்டை பண்ண முடியும். இது எவ்வளவு ப்ராப்பரா இருக்கு கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்லயுமே நீங்க நிறைய இடங்கள்ல ப்ளே பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த ஒரு கொஸ்டின், அடுத்த ஒரு கொஸ்டின், இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். The poverty line in India may not permit a comfortable existence but allows above subsistence existence. Critically examine concept of poverty line in India. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் கொடுக்கலனாலும் மினிமலான தேவைகளை பூர்த்தி பண்ணுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பாவர்ட்டி லைன் இன் இந்தியா வச்சு மெஷர் பண்றாங்க பாத்தீங்களா, இதை கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னா அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸையும் நீங்க சொல்லணுங்கிறது தான் இதோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பா நீங்க கொடுக்க கூடாது. இதுல ஏதாவது ஒரு 3 லைன், ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்க கொடுக்கலாம். கன்வென்ஷனல் அப்ரோச்சா என்ன பண்ணிட்டு இருக்கோம், மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு, அந்த இன்கம் வச்சு நீங்க ஒரு சில கூட்ஸ், பாஸ்கெட் ஆஃப் குட்ஸ்னா ஒரு சில அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கறது தான் பாவர்ட்டி லைன் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ரைட். பட் இப்போ அஃபிஷியல் மெஷர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெண்டுல்கர் பாவர்ட்டி லைனை தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வந்து கன்சம்ஷன் பேட்டர்ன்ல வந்து சேஞ்ச் ஆகுது அண்ட் விலைவாசி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறுது. ஸோ இதெல்லாம் இன்னும் ரிலவெண்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சைட் ஹெட்டிங்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இஷ்யூஸ் ரிலேட்டட் வித் கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டி லைன், என்னென்னலாம் இஷ்யூ இருக்கு. பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, பிபிபின்னு சொல்லுவாங்க.
என்னதான் ஏர்ன் பண்ணாலும் அந்த பொருளெல்லாம் உங்களால வாங்க முடியுதா? அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து உணவு தானியங்கள்லாம் ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதை வெறும் காசா கொடுத்துட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த பொருளை வாங்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரலாம். ஓகே, தட் இஸ் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்த வேர்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் என்னதான் பணம் இருந்தாலும் நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து சாப்பிட முடியல இந்தியால. பேலன்ஸ் டயட் எடுக்க முடியல. அன்அஃபோர்டபிலிட்டி ஆஃப் குட் டயட்னு கொடுத்துருக்க பாருங்க. இதுவே நீங்க தனியா வந்து ஒரு ஹெட்டிங்கா கூட போடலாம். ரைட். இன்ஃபர்மேஷன் இல்லாம இல்ல. இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாம இல்ல. ஆனா அதை அவங்களால வந்து என்ன பண்ண முடியல? அஃபோர்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பாருங்க, லார்ஜ் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் cannot afford a பேலன்ஸ் டயட். ரைட். இதுல எல்லாத்துலயுமே குட்டி குட்டியா நீங்க என்ன பண்ணலாம்? சின்ன சின்னதா சைடு டிங்ஸ் போடலாம். இதையுமே அடுத்து பாருங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி லைன் பாஸ்கெட். இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பேசணும் பாத்தீங்களா? அது அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து மாறுறதுனாலையும் ஒரு காமன் நம்ம பாவர்ட்டி லைனை மெஷர் பண்றது வந்து தப்புங்கிறாங்க. நெக்ஸ்ட் டைனமிக்ஸ் அண்ட் டீமோகிராஃபி. இன்னைக்கு டிமாண்ட் எக்கச்சக்கமா மாறிடுச்சு. வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லாம டிமாண்ட் வந்து வேற வகையான டிமாண்ட் எல்லாம் தேவைப்படுது. ரைட். அதான் வந்து டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் குட்ஸ் இன்க்ரீஸ் ட்ரிமெண்டஸ்லிங்கிறாங்க. ஸோ சேஞ்சிங் ஆஸ்பிரேஷன், மக்களுடைய ஆஸ்பிரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால, ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். பட் அதெல்லாம் இன்க்ளூட் பண்றது கிடையாது. தட் இஸ் திஸ் பாயிண்ட், டைனமிக்ஸ் ஆஃப் டெமோகிராஃபி. அடுத்து பாருங்க, லேக் ஆஃப் கன்சென்சஸ் அமாங் ஸ்டேட்ஸ். ஒரு சில ஸ்டேட் வந்து டெண்டுல்கர் கமிட்டி வந்து அடாப்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒரு சில ஸ்டேட் வந்து ரங்கராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து அடாப்ட் பண்ணலாம் நம்மளுடைய பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் எல்லாம். அண்ட் பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபேமிலி பிலோ பாவர்ட்டி அண்ட் அபவ் பாவர்ட்டி லைன் இருக்காங்கன்னு வைங்களேன். பிரைஸ் ரைஸ் வந்து ஸ்டெடியா இருக்கிறதுனால எந்த கேட்டகரி மக்களா இருந்தாலுமே வந்து அதை அஃபோர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிட்டே போகுது. தட் இஸ் பிரைஸ் ரைஸ். சம்பளம் அப்படியே இருக்கு, ஆனா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. இதை தான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெல்லாம் வந்து அக விலைப்படி உயர்வுலாம் கொடுப்பாங்க. அண்ட் இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்கல்ல ஒவ்வொரு இதுலையும். ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. நெக்ஸ்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ், லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், கேஸ்ட் சிஸ்டம். இதனாலையுமே வந்து பாவர்ட்டி கீழே இருக்கிற மாதிரி மக்கள் இருக்கு. இந்த பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்னால அவங்கள பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வர முடியலன்னு ஒரு பாயிண்ட் எழுதலாம். ஸோ சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய இடங்கள்ல வந்து இப்போ வரைக்கும் கூட இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, வெறும் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை மட்டுமே எடுத்துக்கிறோம். அதுவுமே ஒரு தவறான வே ஆஃப் ப்ரிடிக்டிங் பாவர்ட்டி லைன். என்ன பண்ணலாம்? ரீடிஃபைனிங் பாவர்ட்டி லைன். இப்போ நம்ம பேசின இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் உள்ளடக்கி நம்ம என்ன பண்ணலாம்? பாவர்ட்டி லைனை வந்து மாற்றலாம். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஹைபிரிட் ஆஃப் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட் ஆஃப் பாவர்ட்டி. இப்போ வந்து குளோபல் லெவலில் வந்து $1.9 பர் டே வந்து ஏர்ன் பண்ணாங்கன்னா பாவர்ட்டிக்கு வெளியே அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன். ரைட். இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த ஹைபிரிட் அப்ரோச். அதுல என்ன இருக்குன்னா, காமன் குளோபல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ரிலேட்டிவ் பாவர்ட்டி வித்தின் கண்ட்ரீஸ். இப்போ நம்ம மேல பார்த்த இந்த $1.9 இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கம்பேரிசனும் இருக்கணும். இந்தியாக்குள்ள அப்படின்னு தனியான கம்பேரிசனும் இருக்கணும். இந்த ஹைபிரிட் மாடலை யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, இன்கல்கேட் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அசர்ட்டிங் இம்பாக்ட் ஆஃப் COVID-19. இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய பாயிண்ட். அதை நீங்க ட்வீக் பண்ணி ஏதாவது எழுத முடியுமான்னு பாருங்க. ரைட். அதனால இது மோஸ்ட் ரிலவெண்ட் பாயிண்டா இதை நீங்க எடுத்துக்க வேணாம். அடுத்து பாருங்க, மேக்கிங் சேஞ்சஸ் டு த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இப்ப நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, மக்களுக்கு ரேஷன் ஷாப்ல இருந்து கொடுக்குறாங்கல்ல, அதுல 5 kg wheat or rice, 1 kilogram of gram or lentils a month free of cost to households with ration card கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. இதுல எல்லாம் இன்னும் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து மால் நியூட்ரிஷனை வந்து என்ன பண்ணல, அட்ரஸ் பண்ணல அப்படின்னு. எக்ஸாம்பிளா நீங்க இன்னும் அட்வான்ஸா எழுதணும்னா 45, இதுல எழுதல பட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, 45 ரைஸ். 45 ரைஸ்னா வந்து ரைஸ்ல வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல நியூட்ரியன்ஸை இன்ஃபியூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது. ரைட். இப்படி எல்லாம் கூட பண்ணலாம். கன்க்ளூஷன் பாருங்க, despite rapid growth and development, unacceptably high proportion of our population continues to suffer from severe and multidimensional deprivation. என்னதான் வளர்ந்தாலும் இந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற இந்த மல்டி டைமென்ஷனல் டெப்ரிவேஷன் வந்து இருந்துட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ more comprehensive, more inclusive approach is required to eradicate the poverty in India. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பத்தாது, இன்னும் நம்ம பண்ணணும். பண்ணிட்டு இருக்கிறது ஓகே, பட் இன்னும் பண்ணணுங்கிற மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா நீங்க கன்க்ளூஷனை முடிக்கலாம் எப்பவுமே ரிட்டர்ன்ல. லாஸ்ட் கொஸ்டின், வெரி சிம்பிள் கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ஈஸி டு கொரிலேட். பாருங்க, critically examine whether a growing population is a cause of poverty. மக்கள் தொகை பெருக்கம் வந்து பாவர்ட்டி காரணமா, இல்ல பாவர்ட்டி தான் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு காரணமா? எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. போத் ஆர் கரெக்ட். ஓகே, போத் ஆர் கரெக்ட். பாருங்க, இன் ரியாலிட்டி போத் ஃபேக்டர்ஸ், இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணிக்கங்க கதை. ரைட். அது கீழே பாருங்க, இன் ரியாலிட்டி போத் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர் கிரியேட்டிங் அ விஷியஸ் சைக்கிள். இதனால அது, அதனால இதுன்னு சொல்லிட்டு போர் அந்த சைக்கிள்லயே இருக்காங்க. தட் ஹிண்டர்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதனால அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, போராகவே இருக்கிறதுனால நாட்டுடைய டீமோகிராஃபிக் டிவைடர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்ன் பண்ணக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிற அந்த யங் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில தான் அதிகம்.
இதை நம்ம ப்ராப்பரா ஸ்கில் பண்ணலன்னு வைங்களேன், அந்த பாவர்ட்டிலே இருந்தாங்க அப்படின்னா அதுவே நம்மளுடைய பெரிய சாபமா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, டஸ் பாப்புலேஷன் growth காஸ் பாவர்ட்டி? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாப்புலேஷனால தான் பாவர்ட்டி வருதான்னு பார்க்க போறோம். அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். சரி, மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு வைங்களேன், ரிசோர்ஸ் நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. அப்ப அந்த ரிசோர்ஸ் எல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ் ஆகும், ரிசோர்ஸுக்கு வந்து அடிபடி நடக்கும். பாப்புலேஷன் வந்து அதிகமான அது வந்து உண்மைதான். இந்தியாவுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கங்க, 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங், ஹெல்த் கேர், எஜுகேஷன், இது எல்லாமே சிட்டிசன்ஸ் கொடுக்கணும். அது மிகப்பெரிய சேலஞ்ச் கவர்மெண்ட் இல்லையா? அப்ப பாப்புலேஷன் அதிகமா இருந்தா பாவர்ட்டி கீழே போறதுக்கு அது ஒரு காரணம் தான். இன்னும் சப் டாபிக் கொடுத்துருக்கேன் பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையே இல்லை. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா 10 பேர் வேலை செய்ய வேண்டிய அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ல 20 பேர் வேலை செய்யலாம். இந்த 2 எக்ஸாம்பிளுமே நீங்க கொடுக்கலாம். அதுக்கு டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற வேர்ட் கீவேர்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல லோ வேஜஸ்க்கு போறது, அவங்கனால வந்து நிறைய earn பண்ண முடியும் அப்படின்னாலும் கம்மியான வேஜஸ்க்கு போறது. இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீழே அதெல்லாம் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, ப்ரெஷர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ். இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ப்ரெஷர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் லிமிட்டடா இருக்கு. இப்போ நம்ம ஒரு பஸ் இருக்குன்னு வைங்களேன், பஸ்ல ஏன் அடிச்சு பிடிச்சி ஏறுறோம், நமக்கு சீட் இல்லாம போயிடும். ஜப்பான்ல என்னதான் இருந்தாலும் வந்து லைன்ல தான் ஏறுவாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியும் உள்ள ஏறினா எனக்கு ஒரு சீட் இருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ப்ரெஷர். அண்ட் பப்ளிக் சர்வீசஸ், கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல, லிமிடெட் ஆளுங்களுக்கு தான் கொடுக்குறது. இதனால நடக்கிற ப்ரெஷர், ரைட்? இதனால புவர் சானிடேஷன் ஆகுது, இன்அடிக்வேட் ஹெல்த் கேர் இருக்கு, இன்சஃபிஷியன்ட் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ரைட்? எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கிறது இல்ல. மும்பையோட ஸ்லம் தாராவிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி புவர் கண்டிஷன்ல இருக்கு. நீங்க ஃபிளைட்ல மும்பைல இறங்கும் போதே பாத்தீங்கன்னா தாராவி. நெக்ஸ்ட், என்வாயன்மெண்டல் டீக்ரேடேஷன் அண்ட் ரிசோர்ஸ் ஸ்கேர்சிட்டி. பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, என்வாயன்மெண்டல் டீக்ரேடேஷன் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். மக்கள் எல்லாம் என்ன, இன்னும் டீஃபாரஸ்டேஷன் நடக்கும், வாட்டர் ஷார்டேஜ் இருக்கும், பொல்யூட் பண்ணுவாங்க. இந்த இந்த கேட்டகிரினால வந்து அதிகமா பாதிக்கப்பட போறது திருப்பி புவர் தான். ஓகே, கங்கா ரிவர் எடுத்துக்கங்க, எவ்வளவோ பேர் அதை வாழ்வாதாரமா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை பொல்யூட் பண்றதும் பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கு. மகா கும்பமேளா இப்ப நடக்குது. மகா கும்பமேளானால பொல்யூட் ஆகிறத விட கேஞ்சஸ்ல வந்து இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியோட எஃப்ளூயன்ஸ் எல்லாம் கலக்குது. அதான் நமாமி கங்கா ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, கிளீன் பண்றது. இதெல்லாம் தடுக்கணுமா கவர்மெண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணணும். ஆனா மக்கள் பெருக்கத்தினால அதை வந்து பண்ண முடியாம போயிட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு தான் பண்ண முடியும். ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், பாப்புலேஷன் கண்டிப்பா பாவர்ட்டிக்கு லீட் பண்ணுது அப்படின்னு. அடுத்து பாருங்க, டஸ் பாவர்ட்டி லீட் டு பாப்புலேஷன் growth? அதுவும் உண்மை. என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாவர்ட்டியில இருக்கிற மக்கள் அதிக பாப்புலேஷன் வந்து கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ்ங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி லீட்ஸ் டு ஹையர் பர்த் ரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கீழே பார்க்கலாம். லேக் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். பெண்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு அனுப்புறது இல்லை, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்ப ஹையர் ஃபர்டிலிட்டி ரேட், நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அது அமைஞ்சிருது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம், ஏர்லி மேரேஜஸ் அண்ட் ஹையர் ஃபர்டிலிட்டி ரேட்ஸ், ரைட்? பீகார், உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தப்பு பண்ணிட்டே இருக்காங்க, பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அண்ட் கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ப்ராப்பரா படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் கேரளால தான் இருக்கு, அதனால பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. ஸோ எப்படி ரிலேட் ஆகுதுங்கிறத நீங்க யோசிக்கணும். அடுத்து, ஹை இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்ஸ். குழந்தைங்க பிறந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பரான ஹெல்த் கேர் இல்லாம இறந்துடுறாங்க. இதனாலேயே மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த குழந்தை இறந்துருச்சுன்னா அப்ப நான் நிறைய குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஹை இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் ஆன் சில்ட்ரன். உங்களுக்கு தெரியும், 10 குழந்தை இருந்தா 10 குழந்தைய வந்து என்ன பண்ணலாம், வேலைக்கு அனுப்பலாம். இல்லையா? வேலைக்கு அனுப்பும்போது வந்து குடும்பத்துக்கான இன்கம் வந்து அதிகமாகும் அப்படின்னு. பட் அந்த 10 குழந்தையும் திருப்பி பாவர்ட்டியிலே தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து என்ன புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி என்னன்னா, 4 பெண் குழந்தைங்க, கடைசி ஒரு பையன் தம்பி. ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக மிச்சம் 3 பேர் வந்து வேலைக்கு போவாங்க. ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து மிச்சம் இருக்காங்க. இப்படியே வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இது பண்றாங்க. பட் தட் இஸ் ராங் ஆக்சுவலி. நெக்ஸ்ட், சைக்ளிக்கல் ரிலேஷன்ஷிப். பாவர்ட்டியும் பாப்புலேஷனும் ஒன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணதான் செய்யுது. இதனால அதுவும் அதனால இதுவும் கூட தான் செய்யுது. அதனால இந்த விஷய சைக்கிளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை வந்து இதுவா அதுவான்னு பேசுறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிறீங்க, கேரளாவையும் பீகாரையும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹை லிட்ரஸி ரேட் இருக்கு, பெட்டர் ஹெல்த் கேர் இருக்கு, லோ ஃபர்டிலிட்டி ரேட் இருக்கு, ஹையர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, பாப்புலேஷன் கம்மியாயிருது. பீகார் பாருங்க, லோ லிட்ரஸி ரேட், படிக்காத மக்கள், புவர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனால ஹையர் ஃபர்டிலிட்டி ஆகுது, வைட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி நடக்குது, ரைட்? இந்த கான்ட்ராஸ்டே நமக்கு புரிஞ்சிருக்கும், எஜுகேஷன் வந்து எப்படி வந்து இந்த சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ இந்த பிரேக் பண்ற மாதிரி விஷயங்களை தான் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், சைக்கலாஜிக்கலா ஃபோக்கஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். லாஸ்டா பாருங்க, கன்க்ளூஷன். போத் ஆர்குமெண்ட்ஸ் ஹோல்ட் மெரிட். கண்டிப்பா மோஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் லைஸ் இன் பிரேக்கிங் த சைக்கிள் த்ரூ எஜுகேஷன். முக்கியம். ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு பாருங்க உங்களுடைய கன்க்ளூஷன், ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், ஹெல்த் கேர் ரிஃபார்ம்ஸ், இது மூலமா வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷய சைக்கிளை பிரேக் பண்ணலாம். பாலிசி ஃபோக்கசிங் ஆன் ஃபேமிலி பிளானிங்,
Women's education, job creation are essential to ensure sustainable development and reduce both poverty and uncontrolled population growth in India. ஓகே, இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா கன்க்ளூஷன் எழுதுங்க. ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ½ an hourக்குள்ளேயே ஒரு கான்செப்டை பத்தி கிளியரா ஒரு 4-5 ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு மாடல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பாயிண்ட்ஸே நீங்க ரிப்பீட்டடா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதலாம். ஓகே, அண்ட் நேத்து வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு முந்தின நாள் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ கொடுத்துருக்கோம். அது ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தெரியிற மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, இது இந்த மெயின்ஸோட நிக்க போறதுல நாங்க டெய்லி பேசிஸ் பண்ண போறோம். ஸோ Terzaghi இன்ஸ்டியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க Group 1, Group 2 ஆஸ்பிரன்ஸ், மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஆல்.